10 மணி நிலவரப்படி 16% வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. அதனை முக்கிய செய்தியாக பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களை நம்முடைய டெல்லி செய்தியாளர் சுசித்ராவிடம் கேட்கலாம். சுசித்ரா, வாக்குப்பதிவு விவரங்களை பதிவு செய்யுங்கள். கேரளா, அசாம் மற்றும் புதுச்சேரி ஆகிய 3 மாநில மற்றும் யூனியன் பிரதேசங்களுடைய வாக்குப்பதிவுகள் இன்று காலை முதல் நடைபெற்று வரும் நிலையில் தற்பொழுது வாக்குப்பதிவினுடைய சதவீதமும் தற்பொழுது வெளியாகி இருக்கிறது. அந்த வகையில் கேரளாவுடைய வாக்குப்பதிவு சதவீதம் என்பது தற்பொழுது வெளியாகி இருக்கிறது. 7 மணி முதல் நடைபெற்று வரும் இந்த ஒரு வாக்கு தற்பொழுது, அதாவது 9:30 மணியினுடைய நிலவரப்படி மிக முக்கியமாக தற்பொழுது அதிகாலபட்சமான ஒரு சுமார் 16% அந்த ஒரு வாக்குகளானது பதிவாகியுள்ளதாக தற்பொழுது தேர்தல் ஆணையமானது தெரிவித்துள்ளது. அது மட்டுமல்லாமல் புதுச்சேரி மற்றும் அசாமினுடைய அந்த வாக்குப்பதிவு சதவீதங்களையும் தற்பொழுது அதிகாரிகள் வெளியிட்டிருக்காங்க. குறிப்பாக புதுச்சேரியில் 17% வரையிலான அந்த ஒரு வாக்குப்பதிவுகள் என்பது பதிவாகியுள்ளதாகவும் தேர்தல் ஆணையம் தற்பொழுது தெரிவித்திருக்கிறது. அதே போல அசாமினுடைய வாக்குப்பதிவு நிலவரத்தையும் தற்பொழுது தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ளதை முக்கியமாக பார்க்கிறோம். 7 மணி முதல் இந்த 3 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான அந்த தேர்தல் என்பதும் 3 மாநிலங்களும் நடைபெற்று வரும் நிலையில் தான் இந்த ஒரு வாக்குப்பதிவு சதவீதத்தை அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டுள்ளதை முக்கியமாக பார்த்துவிடும். அந்த வகையில் கேரளாவில் 16%, புதுச்சேரி மற்றும் அசாம் மாநிலங்களில் தலா 17% வாக்குகளானது பதிவாகியுள்ளதாகவும் தற்பொழுது தேர்தல் ஆணையம் அதிகாரப்பூர்வமாக தெரிவித்துள்ளது. சுசித்ரா, இப்ப இதற்கு முந்தைய தேர்தல்கள்ல 10 மணி நிலவரப்படி பதிவான வாக்குகளை விட இப்ப அதிகரிச்சிருக்கா அல்லது அப்படியே நீடிக்குதா, குறைந்திருக்கா? தேர்தல் ஆணையத்தினுடைய தகவலை பொறுத்த அளவில் கடந்த தேர்தல்களை விட இந்த முறை அதிக அளவில் பொதுமக்கள் காலையிலேயே, அதாவது குறிப்பாக வேலைக்கு செல்பவர்கள், அது மட்டுமல்லாமல் வெளியே செல்பவர்களுடைய அந்த ஒரு அடிப்படையில் அதிக அளவிலான வாக்காளர்கள் ஆர்வமாக காலையிலேயே வாக்களிப்பதன் அடிப்படையில் வாக்கு சதவீதம் என்பது அதிகமாக உள்ளதாக, குறிப்பாக முக்கியமாக அசாம் மாநிலத்திலும் இந்த ஒரு வாக்கு சதவீதம் கடந்த 1-2 மணி நேரங்களில் அதிக அளவிலான வாக்குகள் என்பது பதிவாகி இருக்கிறது. கடந்த ஆண்டு நடைபெற்ற தேர்தலை விட அதிகமாகும் என்ற ஒரு தகவல் சுமார் 11 வாக்கு% வரையிலான ஒரு வாக்குகள் மட்டுமே கடந்த முறை அசாம் மாநிலத்தில் பதிவாகி இருந்ததாகவும் இந்த முறை அந்த சதவீதம் என்பது அதிகரித்துள்ளது என்ற ஒரு தகவலையும் தேர்தல் ஆணையத்துடைய அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். பெருவாரியான இளைஞர்கள் மற்றும் வேலைக்கு செல்பவர்கள் என அனைவருமே காலை முதல் வாக்களித்து வருவதன் அடிப்படையில் இந்த ஒரு வாக்கு சதவீதம் கடந்த ஆண்டுகளை விட இந்த முறை அதிகமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளதாகவும் தேர்தல் ஆணையம் தெரிவித்திருக்கிறது. மேலும் வாக்காளர்களை கவருவதற்கான பல்வேறு நடவடிக்கைகள் செய்யப்பட்டுள்ள அடிப்படையில் அதன் மூலமாகவும் இந்த ஒரு வாக்கு சதவீதம் இந்த முறை அதிகரிக்கக்கூடும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருப்பதாக தேர்தல் ஆணையத்துடைய அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். சுசித்ரா, இப்ப ஒவ்வொரு 2 மணி நேரத்திற்கும் ஒரு முறை இந்த வாக்குப்பதிவு சதவீதம் சார்ந்த விவரங்களை தேர்தல் ஆணையம் வெளியிட்டு வருகிறதா? இப்போ 9 மணி நிலவரப்படி 16% என்ற தகவல் வெளியாக இருக்கிறது. மற்ற மாநிலங்கள்ல தேர்தல் நடைபெறக்கூடிய மற்ற மாநிலங்கள்லையும் வாக்குப்பதிவு சதவீதத்தை நம்ம எதிர்பார்க்கலாமா உடனடியாக? நிச்சயமாக, அதாவது தேர்தல், அதாவது 2 மாநிலங்கள் மற்றும் ஒரு யூனியன் பிரதேசம், இவை மட்டுமல்லாமல் அதாவது இடைத்தேர்தல் நடைபெற உள்ள மாநிலங்கள் என அனைத்து பகுதிகளுக்குமான அந்த வாக்குப்பதிவு சதவீதம் என்பது அவ்வப்போது, அதாவது அந்த 1 மணி நேரம் 2 மணி நேர இடைவெளியில் தேர்தல் ஆணையத்தால் உடனுக்குடனாக அப்டேட் செய்யப்படும் என்ற ஒரு அறிவிப்பு தான் இந்திய தேர்தல் ஆணையம் அடித்து வெளியிட்டிருந்து. குறிப்பாக அதற்கான அமைக்கப்பட்டுள்ள ஓட்டோஸ்டார் டர்ன் அவுட் என அழைக்கப்படக்கூடிய அந்த ஒரு ஆப் மூலமாக, செயலி மூலமாகவும் ECI.net அந்த ஒரு செயலி மூலமாகவும் இந்த வாக்குப்பதிவு சதவீதம் என்பது அவ்வப்போது அப்டேட் செய்யப்பட்டு வருகிறது. 2 மணி நேரங்கள் காலை 7 மணி முதல் தொடங்கிய நிலையில் தற்பொழுது 9:30 மணி வரை அந்த ஒரு நிலவரத்தை தற்பொழுது அதிகாரிகள் வெளியிட்டிருக்கிறார்கள். அதே போல அடுத்த நிலவரம் அடுத்த 2 மணி நேரத்திற்கு பிறகு வெளியாகும் என்றும் தேர்தல் ஆணையம் தெரிவித்திருக்கிறது. கடந்த முறை போல இல்லாமல் அந்த வாக்கு சதவீதத்தினுடைய அப்டேட்டுகளை உடனுக்குடன் செய்வதற்கான ஒரு உத்தரவுகள் என்பது இந்த முறை வழங்கப்பட்டுள்ளது.